காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன காவேரி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து விஜய் பார்க்க போகிறாங்க. "என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்?" அப்படின்றாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னோடனே, "எதுக்காக நிவின் கிட்ட இந்த மாதிரி சொன்னீங்க? 11 மாசத்துல வந்து நீ நினச்சபடி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களாமே, எதுக்காக இப்படிலாம் சொன்னீங்க? நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? நீயும் வந்து நிவினும் விரும்புனீங்க தானே? என்னால் தானே வந்து உங்கள் கல்யாணம் நடக்கலை. உங்களால் மட்டும் என் கல்யாணம் நடக்கலை இல்லாமல் இல்லை, புரியுதா? நான் என்னைக்கோ நாங்கள் பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடந்துச்சு. தேவையில்லாத எதுக்கு பேசி விட்றீங்க? என்ன வாழ்க்கைய தீர்மானம் பண்ண உங்களுக்கு யார் உரிமைய குடுத்தது? உங்களுக்கு என்னப்பா, நான் 11 மாசம் உங்க கூட இருந்துட்டு போயிடணும் அவ்வளோதானே. நான் 11 மாசம் கழிச்சு கண்டிப்பா போயிடுவேன். நான் உங்க கூட ஒண்ணும் இருக்க மாட்டேன். அதுக்காக இந்த மாரிலாம் பண்ணி விடாதீங்க, புரியுதா? எதுக்காக தேவையில்லாதெல்லாம் பேசி விட்றீங்க? என் வாழ்க்கைய டிசைட் பண்ண நீங்க யாருங்க? 11 மாசம் கழிச்சு நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறேன். நான் நிவின தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட சொன்னேனா? தேவையில்லாத பண்ணி விட்றீங்க. இங்க பாரு காவேரி, நான் நல்லது தான் பண்ணேன். நீங்க ஒண்ணும் நல்லது எனக்கு பண்ணவே வேணாங்க. உங்க வேலைய பார்த்துன்னு சும்மா இருந்தாவே போதும். தேவையில்லாதெல்லாம் எல்லார்கிட்டயும் பேசி விட்டீங்க. அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க வந்து இந்த மாரி இந்த கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணத அப்புறம் நான் உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்ல வேண்டியது வரும், புரியுதா? சரிம்மா தாயே, உன் விஷயத்துக்கே தலையில்ல, போதுமா அப்படின்றாங்க. உடனே வந்து ஹாலில் எல்லாருமே வந்து விஜய் விஜய்ன்னு கூப்பிட்றாங்க. உடனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு விஜய் போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வராரு அஜய். அஜய் வந்துட்டு அஜய் ஒரு விஷயம் சொல்லணும்னு உங்ககிட்ட கூப்பிட்டான்ப்பா அப்படின்னு உடனே எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ வந்து அஜய் வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு காவேரியை. இவன் எதுக்கு என்ன பார்த்து முறைக்கிறான்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் பொண்டாட்டி எங்கே போயிட்டு வந்தாங்க தெரியுமாங்க நான் உங்களுக்கு அப்படின்னு. எங்கே போயிட்டு வந்தா? கடத்தெருவுக்கு போய்ட்டு, கடத்தெருவுக்கு தான் போயிட்டு வந்தாங்க. யாரை பார்த்துட்டு வராங்க தெரியுமா? அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க. யாரடா பார்த்துட்டு வந்தா? வேற யாரு? அவங்க முன்னாடி லவ் பண்ணாங்கல்ல ஒரு ஆள, அந்த பையனை தான் பார்த்துட்டு வராங்க அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சிடுறாங்க இருக்கிறாங்க. என்னம்மா காவேரி இது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. உடனே வந்து அதுவும் மட்டும் கிடையாது, தனியாக சந்திச்சு நிறைய வாட்டி பேசியிருக்காங்களாம். இப்போவும் அவங்கள பார்க்க தான் போயிட்டு வந்திருக்காங்க. அவரை பார்த்துட்டு இருக்கும்போது க்ளோஸாக இருந்திருக்காங்க. வேணா நீங்கள் ஃபோட்டோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினோன்னே எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா உன் பொண்டாட்டியை பார்த்தியாப்பா எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோட சித்தப்பாவும் சொல்கிறாரு. உடனே வந்து காவேரி வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதெல்லாம், நீ கம்முன்னு இரு, நீ வாயை மூடு, நீ என்னென்ன பண்ணுற பார்த்தியா? நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதை பார்த்து விஜய், எல்லாம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாரு. உடனே எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உனக்கு தவுடுண்டு பையன் நீ, உன் அண்ணியே தப்பாக பேசுவியா? நிறுத்துறா முதல்ல, தப்பாக பேசுகிற அளவுக்கு நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அற விட்றாரு. உடனே எல்லாம் பயந்துடுறாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் நீ இப்படி பண்ணுவேன் நினச்சோ? தம்பியை போயிட்டு, பின்ன தம்பின்றதால அறையோடு விடுறேன், வேறு எவனாவது பேசியிருந்தானா என் பொண்டாட்டியை பற்றி நான் சும்மா விட்டுக்க மாட்டேன். காவேரி பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியாது? அந்த பையனை ஆல்ரெடி விரும்பினேன்னு சொன்னவதானே காவேரி. அந்த பையனை இப்போ மீட் பண்ணும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் மீட் பண்ணான். போட்டோம், எதுக்காக நீ காவேரி பின்னாடி போன? உனக்குன்னா அவ்வளோ தைரியமா? காவேரி உனக்கு அண்ணி, எவ்வளோ தைரியம் தான் அவள் பின்னாடி போயிட்டு அவளுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துருப்ப. உனக்குன்னா அவ்வளோ திமுறா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்றாடி இருக்க போகிற. விடுப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுக்கிறாங்க. இங்கே பார் அஜய், இதுக்கப்புறம் காவேரி விஷயத்தை தலையிட்ட நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே அஜய் அப்படியே வந்து அதிர்ச்சியாக நிற்கிறாரு. காவேரியும் அப்படியே பார்த்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. மனசு நினைக்கிறாரு, என்னையே அடிச்சுட்டு எல்லாரும் முன்னாடி உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு